ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 1 Samuel chapter 12 verse 23. நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாது இருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் தீர்க்கதரிசியாகிய சாமுவேலின் வார்த்தைகள். சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே அவர் சொன்ன பொழுது இந்த வார்த்தைகள் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். சாமுவேலை பார்த்து, நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகி கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும். நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டிக் கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள். இங்கே ஜனங்கள் எல்லாரும் வந்து சாமுவேலினிடத்தில் எங்களுக்காக நீர் விண்ணப்பம் செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்கள் செய்த சில தவறுகளின் நிமித்தம், குற்றங்களின் நிமித்தம் கர்த்தருக்கு முன்பாக அவர்கள் மடிந்து போகாதபடிக்கு அவர்கள் சாமுவேலினிடத்தில் விண்ணப்பம் செய்யும்படியாக கெஞ்சுகிறார்கள். அதற்கு தான் சாமுவேல் என்ன சொல்லுகிறார்? நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாது இருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அப்போ பாருங்கள், சாமுவேல் எவ்வளோ ஒரு உண்மை உள்ள தேவ ஊழியராக அவர் இருந்திருக்கிறார். அந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணலன்னா, உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணலன்னா கர்த்தருக்கு விரோதமாக செய்கிற பாவம் சொல்கிறார். பாவம். பிரியமானவர்களே, வேதத்தில் பார்க்கும்போது பலவிதமான பாவங்கள் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஜெபம் பண்ணாமல் இருந்தால், விண்ணப்பம் செய்யாமல் இருந்தால் அதுவே பாவம் என்பதை இந்த இடத்துல சாமுவேல் நமக்கு கோடிட்டு காண்பிக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். தர்மியான இந்த நல்ல நாளில் கூட அன்றைக்கு சாமுவேல் அப்படிப்பட்ட ஒரு உணர்வோடு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக விண்ணப்பம் செய்தார். விண்ணப்பம் செய்யாது இருப்பேனாகில் அது கர்த்தருக்கு விரோதமான பாவம் என்று சொல்லி அவர் பயத்துடனும் பக்தியுடனும் தேவனுக்கு முன்பாக இஸ்ரவேல் மக்களுக்காக விண்ணப்பம் செய்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலிலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த ஊழியத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் ஒருவருக்காக ஒருவர் விண்ணப்பம் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு உண்டாயிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் இன்றைக்கு ஆண்டவருக்கு முன்பாக நாம் இன்றைக்கு மற்ற ஜனங்களுக்காக விண்ணப்பம் செய்கிறோமா என்பதை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். இந்த இடத்துல ஒரு கட்டளையாகவே சொல்லுகிறார். நீங்கள் எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ளவருக்காகவும் அப்படி செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. அப்போ தேவனுக்கு நன்மையும் பிரியமான காரியம் என்ன என்று பார்க்கும்போது விண்ணப்பம் செய்கிறது, வேண்டுதல் செய்கிறது, ஜெபம் பண்ணுகிறது, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறது. யாருக்காக? எல்லா மனுஷருக்காக, எல்லா ராஜாக்களுக்காக, அதிகாரம் உள்ளவர்களுக்காக, எல்லாருக்காக நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நம் மேல் விழுந்திருக்கிறது. அப்படி நாம் செய்ய தவறுவோமேனால் அது எப்படிப்பட்டதாக மாறும் என்று சொன்னால், கர்த்தருக்கு விரோதமாக செய்கிற பாவம் சாமுவேலுக்கு மாத்திரமல்ல. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் பிறருக்காக விண்ணப்பம் செய்யாமல் போவோமேனால், பிறருக்காக ஜெபியாமல் போவோமேனால்
அது நமக்கு தேவனுக்கு விரோதமாக செய்கிற பாவம் என்பதை நாம் அறிந்து நாம் ஒவ்வொருவரும் இதை மனதில் வைத்து கருத்துடையவர்களாக நாம் ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவராக. தர்மியான இந்த நல்ல நாளிலே இஸ்ரவேல் மக்களுக்காக சாமுவேல் திறப்பிலே நின்று அவர் ஜெபிக்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறார். நான் விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் அது பாவம், கர்த்தருக்கு விரோதமான பாவம் என்று சொல்லி கருத்தாய் ஜெபித்தது போல இந்த நாளில் கூட இந்த வார்த்தைகளை கேட்ட நாம் யாவரும் கர்த்தருக்கு முன்பாக சாமுவேலை போல ஜெபிக்கிறவர்களாக மாற கர்த்தர் நம்ம கிருபை செய்வாராக. இந்த வார்த்தையில் கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் தியானிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படி நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாது இருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன் என்று சாமுவேல் சொன்னது போல, ஆண்டவரே, நாங்களும் விண்ணப்பம் செய்யாமல் இருந்து பாவம் செய்கிறவர்களாய் காணப்படாதபடி எல்லா மனுஷருக்காக ஆண்டவரே விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் நாங்கள் ஏறெடுக்க கர்த்தர் எங்கள் கிருபை செய்யும். குறிப்பாக ராஜாக்களுக்காக, அதிகாரம் உள்ளவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க கிருபை செய்யும். இதுவே கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது என்பதை நாங்கள் வாசிக்க கேட்டோம். தேவனே, அப்படி செய்வது ஆண்டவரே எங்களுக்கு தகுதியாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆசீர்வதித்து வழி நடத்திக்காரும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.